டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு உதட்டு வெடிப்பு, நாக்கு புண் அல்லது கன்னத்தின் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன் ஏற்படுது? ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ரொம்ப சூடாக சாப்பிட்றது, ஒத்துக்கொள்ளாத உணவுகளால், அதே போல் சத்து குறைபாடுனால, மலம் ஒழுங்காக போகலைன்னா, அடுத்தது தூக்கம் இல்லைன்னா, அடுத்தது மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் இது போன்ற உதடு வெடிப்பு அல்லது நாக்கில் புண்ணு அல்லது கன்னத்தினோட உட்பகுதியில் அல்லது மேல் தாடையில் அன்னம்னு சொல்லுவாங்க, மேல் அன்னம்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் புண்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு பல்லில் நம்ம கடித்தா கூட உதட்டில் புண் ஏற்படலாம். இதை எளிய சிகிச்சை மூலமாக நம்ம மருந்தே இல்லாமல் குணப்படுத்த முடியும். மாசிக்காய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாசிக்காயை வாங்கி நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க. நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் எப்போதுமே இதெல்லாம் முதலுதவி மருந்துகளாக நம்ம வீட்டில் வச்சுக்கணும். எப்படி சமையல் அறையில் மளிகை பொருட்கள் இருக்கோ அதே போல் முதலுதவி மருந்துகள் ஒரு 5லிருந்து 10 நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். எமர்ஜென்சி அவசர சிகிச்சைக்காக இதை பயன்படுத்திட்டு பிறகு நம்ம அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவருடைய காட்டி அதுக்கு உரிய சிகிச்சைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த மாசிக்காய் பொடியை என்ன பண்ணுங்கள், இந்த உதடு வெடிப்பு இருந்தாலும் சரி, அல்லது நாக்கில் புண்ணு இருந்தாலும் சரி, அல்லது மேல் அன்னத்தில் அல்லது கன்னத்தின் உட்பகுதியில் புண்ணு இருந்தாலும் அந்த மாசிக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில் குழச்சி அந்த புண்ணில் நீங்கள் தடவலாம், அல்லது நெய்யில் குழச்சி தடவலாம், அல்லது இந்த மாசிக்காய் பொடியை வெந்நீரில் போட்டு நல்ல வாய் கொப்பளிக்கலாம். அடுத்தது மாசிக்காய் எண்ணெய்னு சித்த மருந்து கடைகளில் விற்கிது. அந்த மாசிக்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செய்யப்படுவது. அந்த மாசிக்காய் எண்ணெயை காலையில், மதியானம், இரவு 3 வேளையும் இந்த உதடு வெடிப்பு இருக்கிறவங்க, நாக்கில் புண்ணு இருக்கிறவங்க, அதே போல் மேல் அன்னத்தில் கன்னத்தின் உட்பகுதியில் புண்ணு இருந்தால் இதை என்ன பண்ணுங்கள், 5லிருந்து 10 ml அந்த மாசிக்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கார்கிள் பண்ணணும். நல்ல வாய் கொப்பளித்து அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி பாருங்கள். ஒரு 3 நாள் 7 நாளையில், ஒரு வாரத்தில் இந்த புண்கள் படிப்படியாக குணமாயிடும். எரிச்சல் இருக்காது, வலி இருக்காது, பக்க விளைவு எதுவும் நமக்கு ஏற்படுத்தாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திரிபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த திரிபலாவை வாங்கி வெந்நீரில் போட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு ஏற்ப நீங்கள் வாய் கொப்பளித்து அதை விழுங்கவும் செய்யலாம் அல்லது வெளியில் துப்பவும் செய்யலாம். அடுத்தது வெறும் வெண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த வெண்ணெயை எடுத்து மேலே நீங்கள் தடவிட்டே வரலாம். உதட்டிலையும் தடவலாம் அல்லது நாக்கில் இருந்தாலும் தடவலாம். இதெல்லாம் கடைப்பிடிச்சு பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்திக்கணும். அதே போல் தேங்காயை எடுத்து ஆட்டி பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை தினசரி ஒரு வேளை அது 2 வேளை ஒரு 50லிருந்து 100 மில்லி நீங்கள் என்ன பண்ணலாம், வாயில் ஊற்றி நல்ல ஒரு நிமிடமாவது அப்படியே நீங்கள் கொப்பளித்து அந்த தேங்காய் பாலை நீங்கள் விழுங்கலாம். அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்கணும். சூட்டுனால கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதடு வெடிப்பு, நாக்கில் புண்ணு ஏற்படும். அப்போது இந்த தலைக்கு தினசரி நம்ம எண்ணெய் வைக்கிறதுனால அந்த உடற்சூட்டை நம்ம தடுத்து இந்த புண்களை நம்ம வராமல் நம்ம தடுக்க முடியும். அதே போல் மலக்கட்டு பிரச்சனை இல்லாமையும் பார்த்துக்கணும். மலக்கட்டு இருந்து தினசரி மலம் போகாமல் இருந்தால் கூட இந்த உதட்டில் புண்ணு, அதே போல் உதடு வெடிப்பு, அதே போல் அன்னத்தில் கன்னத்திலையும் புண்கள் ஏற்படலாம். அதனால் மலக்கட்டு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு உணவில் தயிர் மோர் சேர்த்தி நெய் சேர்த்தி பாருங்கள். இந்த உதடு வெடிப்பு, நாக்கு புண்ணு, கன்னத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.